அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். உங்கள் லேபர் படை இயக்குனர் சத்யபதி பிரபுராம் வியாஸ் இயக்கத்தில் மணிகண்டன் கௌரி பிரியா நடித்திருக்கும் லவ்வர் இந்த சினிமா 2024 ஓப்பனிங்கில் வந்த யூத்தை சினிமாவுக்குள்ளே தேட்டருக்குள்ளே வந்து உட்கார வைக்கக்கூடிய கனெக்டிவிட்டியான ஸ்கிரிப்டு தான் இந்த லவ்வர். இதனுடைய இயக்குனர் ரொம்ப தைரியமாக இந்த ஸ்கிரிப்டை கையாண்டிருக்காரு. இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டோரி போர்டில் பார்த்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்து பேப்பரில் எழுதி கொடுத்து படிங்கன்னா கண்டிப்பாக படம் பண்ணுவாங்களா என்னான்னு தெரியல. இந்த கதையை இந்த ஸ்கிரிப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு நாலேஜ் வேணும். இருந்தாலும் இந்த திரைப்படம் 2.5 மணி நேரம் உங்களை எல்லாரையுமே ஃபோனை நோண்டாத அளவுக்கு கட் பண்ணியிருக்கோம். இது ஒரே ஒரு டார்கெட். இந்த படத்தோட கதை நோக்கமே இளைஞர்களை மட்டுமே டார்கெட் பண்ணி அவங்கள மட்டுமே தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு உண்டான ஒரு யதார்த்தமான ப்ராக்டிக்கல் லவ்வை இயக்குனர் தைரியமாக ஃபோர்ஸ் பண்ணி சொல்லியிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். நம்ம நிறைய லவ்வர்ஸ் படம் பார்த்துருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒருதலை ராகத்திலேருந்து கூட நீங்கள் எடுத்தாலும் சரி, காதல் கோட்டை, பார்க்காம லவ் பண்ணுறது, அதே மாதிரி காதலுக்கு மரியாதை, லவ் டுடே, இன்னும் நிறைய படங்கள் சொல்லிட்டு போகலாம், காதல் ஓவியம். இது எல்லாமே வந்து லவ்வை மேலே எக்ஸ்போஸ் பண்ணி லவ்வை மட்டுமே பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. மற்ற எந்த டாப்பிக்கும் போக மாட்டாங்க. இருந்தாலும் இந்த திரைப்படங்களில் கிளைமேக்ஸில் தான் ஒன்று லவ் கிரியேட் ஆகும், இல்லை சந்திப்பாங்க, இல்லை அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் இன்ட்ரோலில் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான தமிழ் சினிமாவினுடைய லாஜிக்கை மாற்றி நான் ஓப்பனிங்லேயே ஹீரோயின் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டார் இயக்குனர். கதை முடிஞ்சு போச்சுன்னே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சீனில் முடிந்த ஒரு கதையை 2.5 மணி நேரம் இயக்குனர் உங்களை உட்கார வச்சுருக்காருன்னா இந்த படத்தோட திரைக்கதை நிஜத்துக்கும் பக்கத்தில் நவறதுனால தான். இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாவை லவ்வுக்காக பசங்க எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க, வேலை செய்கிற இடத்துல லவ் ப்ரப்போஸ் எப்படி பண்ணுறாங்க, காதலுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை, காதலுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கைன்றதை ரொம்ப அழகாக தெளிவாக நீட்டாக எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஸ்க்ரீன் பிளேன் தான் இதை சொல்ல முடியும். ஒவ்வொரு டைலாக் இதில் கொஞ்சம் டபுள் மீனிங் டைலாக் இருக்குது, பட் அதை தவிர்த்திருக்கலாம். இந்த ஸ்கிரிப்டுக்கு அது தேவையே இல்லை. அப்படி ஒரு உணர்ச்சி மயமாக சொன்னால் தான் யூத்துங்களுக்கு பிடிக்கும்னு டைரக்டர் யோசித்து டைலாக் வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம தமிழில் இருக்கிற சென்சார் போர்டு அதிகாரிகள் எப்படி படம் பார்த்தாங்கன்னு தெரில. எல்லா ஒரு டபுள் மீனிங்ஸ் வகையில் இருக்கிற வைலண்ட்டான டைலாக்ஸை மியூட் போட்டால் கூட லிப் மூமெண்ட்ஸ் ஜனங்களுக்கு தெரியாதா, ஆடியன்ஸுக்கு தெரியாதா? அவ்வளோ அறிவாளிகளாக நமது சென்சார் போர்டு அதிகாரிகள் இருக்கிறாங்கன்றது இந்த படம் ப்ரூவ் பண்ணும். அந்த விஷயத்துக்கு நம்ம போக வேணாம். இருந்தாலும் மறுபடியும் உள்ளே வருவோம். இதனுடைய எக்ஸ்ட்ராடினரியான ஒளிப்பதிவு, திரைக்கதை. ஒரு படம் சாதாரண கதையும் திரைக்கதையும் ஒழுங்காக அதை டெவலப் பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்குன்றது தான். ஒரு இயக்குனர் தன்னுடைய திரைக்கதையில் யூத்துக்கு மட்டும்தான் நான் கதை பண்ண போகிறேன், யூத்துக்கு மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி தைரியமாக, அதுவும் மணிகண்டன் பிரியா ஒரு ஹீரோ கேரக்டரை வெறுப்பேற்றுற மாதிரியே ஒரு ஹீரோவுடைய கேரக்டரை சித்தரித்து ஹீரோயினை அவாய்ட் பண்ணுற மாதிரியே பண்ணி திருப்பி ஹீரோயினை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணி அப்புறம் கொஞ்சம் பிரிகிற மாதிரி பண்ணி இப்படியோ ஒரு கான்ட்ரிவர்சியான சப்ஜெக்டை வச்சு இவங்க லைஃப்பில் சேர்ந்தா எப்படி இருக்கும், சேரலைன்னா எப்படி இருக்கும், இன்னைய நேச்சர் லவ் என்ன, பிக்னிக்கில் வந்து ஒரு 3-4 பொண்ணுங்க கூட ஒரு 2 பசங்க போனால் இப்போ எப்படி ட்ராவல் பண்ணுறாங்கன்றத உண்மைக்கு நெருக்கமாக ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி காட்சி அமைப்புகள் எல்லாமே காமெடியாக சிரிக்கிற மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபை சொல்லி செகண்ட் ஹாஃபில் ஆஃப்டர் லவ்வுக்கும் பிஃபோர் லவ்வுக்கு இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைலை சொல்லி ஒரு நீட்டான ஒரு கிளைமேக்ஸை வச்சு இயக்குனர் திருப்திப்படுத்தியிருக்காரு தான் சொல்ல முடியும். இந்த படம் சாதாரணமான ஒரு பட்ஜெட்டில் எடுத்து சாதிக்கக்கூடிய ஸ்க்ரீன் பிளே உள்ளே இருக்கிறதுனால காட்சி அமைப்புகளும், அதாவது எடிட்டருடைய புத்திசாலித்தனம் ரொம்ப நேர்த்தியாக, சில காட்சி அமைப்புகள் லென்த்தாக இருந்தாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க லென்த்துன்னு. ஒரு ஃபீல் பண்ணணுன்னா ஒரு சீன் லென்த்தாக தான் இருக்கணும், ஒரு சீன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். அதனால் லென்த்துலாம் சொல்ல முடியாது. இந்த லென்த்தாக இருக்கிறதுனால தான் இந்த படத்தை ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போய் நானே ஒரு ஆடியன்ஸ் தான் வச்சுக்கோங்களேன், என்னால் அதை கன்வே பண்ண முடியுது, அந்த உணர்வுகளை ஏற்றுக்க முடியுது. எனிவே இந்த படத்தை நீங்கள் யூத்து அத்தனை பேருமே போய் பாருங்கள், அதுவும் லேடிஸ்லாம் போய் பாருங்கள். அப்போ தான் உங்கள் லைஃப் ஸ்டைலில் என்னென்ன தப்பு இருக்குது, என்னென்ன ரைட் இருக்குன்றதை
உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தையே உங்ககிட்ட இருக்குது, அதை வந்து அழகாக எக்ஸ்போஸ் பண்ணி வயசு பசங்களை டார்கெட் பண்ணி லவ்வர். ஆனால் டைரக்டர் லவ்வர்னு ஒரு டைட்டில் போடுவார், அந்த இடம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். சரவணன் ஹீரோவுடைய அம்மா பேசுகிறதும் ஹீரோயின் பேசுகிறதும், அந்த கோவா பிக்னிக்குக்கெலாம் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி கடைசியில் ஒரு வில்லனும் இல்லை நல்லவனும் இல்லைன்ற மாதிரி ஒரு பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கின்னு போகிறது. இன்ஸ்டாகிராமில் எப்படி பண்ணுறோம், அதுக்காக என்னென்ன ப்ராப்ளம் வருது, இந்த ட்ரெஸ் கான்வர்சேஷன், ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இருக்கிற ஈகோ, அதெல்லாம் வந்து ரொம்ப நேர்த்தியாக இப்போ நம்ம பக்கத்தில் இருந்தோம்னா இப்படி தான் நம்ம பண்ணியிருப்போன்ற ஒவ்வொரு யூத்தும் இப்படி தான் லவ் பண்ணியிருப்பாங்கன்றத அழகாக இந்த 2.5 hours இயக்குனர் தெளிவாக சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒரு ஜாலியான படம் பார்க்கலாம், என்ஜாய்மெண்ட்டாக படம் பார்க்கலாம். இந்த இயக்குனருக்கு நம்ம சொல்லிக்கக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ் தான், படத்தை பற்றி கிடையாது. இந்த டபுள் மீனிங் டைலாக் வச்சிட்டதுனால பெரிய சாதிச்சிட்டோன்னு நினைக்காதீங்க. இந்த கதைக்கு அது தேவையே இல்லை. அப்படியே கொஞ்சம் சொல்லியிருந்தீங்கன்னா கூட இந்த கதை எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இது வந்து இந்திய சினிமாவாக வர வேண்டியது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக உழைச்சிருந்தாங்கன்னா இது வேறு மாதிரியான ஸ்க்ரீன் பிளே இருந்தாலும் கூட ஒன் டைம்ஸ் போய் பாருங்கள். யூத்துங்க நிச்சயமாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ராங் ரைட் என்னன்னு தெரியும். நண்பர்களே, என்னுடைய விமர்சனங்கள் உங்களுக்கு தேவைப்படுமானால், நல்ல படங்களை பற்றி தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து உங்களுடைய ஆதரவையும் எங்களுக்கு ஊக்கமாளிங்கள் என்று கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம்.